ஒன் ஹெல்த் அப்ரோச். இப்போ நார்மலா வந்துட்டு அனிமல் ஹெல்த்னு தனியா இருக்கும், ஹியூமன் ஹெல்த்னு தனியா இருக்கும், என்விரான்மெண்ட் அப்படின்றது தனியா இருக்கும். இப்போ இப்போ ஒரு நாய் வந்துட்டு நம்ம இப்போ இந்த இது ரேபிஸ் அப்படின்லாம் நிறைய வருது அப்படின்றத பார்த்தோம்ல, ஸ்ட்ரே டாக்ஸோட தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்தோம்ல. இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் வந்துட்டு ஹியூமனை கடிக்குது, ஓகேவா? மனுஷங்களை என்ன பண்ணுது, நாய் வந்துட்டு கடிக்குது. அப்போ இதுல என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, அனிமல் ஹெல்த் ஏற்கனவே அங்க பாதிக்கப்பட்டிருக்கு, ஓகேவா? அதுக்கு ரேபிஸ் இது இருக்குது, ஓகேவா? அனிமல் ஹெல்த் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அனிமல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அனிமல் வந்துட்டு இப்போ ஹியூமனை வந்து கெடுக்குது அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ஆகும், ஹியூமன் ஹெல்த்தும் பாதிக்கப்படும், ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ பொல்யூஷன் நடக்குது ஒரு ஏரியாவில் வந்துட்டு, ஃபுல்லாக வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய புகையினால வந்துட்டு என்ன ஆகுது, பொல்யூஷன்றது கிரியேட் ஆகுது. ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூ அங்கே கிரியேட் ஆகுது. இப்போ அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ என்ன ஆகுது, நான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு அந்த காற்றை தான் சுவாசிக்கிறாங்க. அப்போ அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ ப்ளஸ் ஹியூமன் ஹெல்த்தையும் அது பாதிக்குது, ஓகேவா? என்விரான்மெண்ட்டையும் பாதிக்குது, ஹியூமன் ஹெல்த்தையும் பாதிக்குது, ஓகேவா? ஸோ இது மாதிரி மூணு, ஹியூமன் ஹெல்த், அனிமல் ஹெல்த், என்விரான்மெண்ட் ஹெல்த், மூணு இன்டர் கனெக்டடாக தான் ஒரு டிசீஸ்ன்றதே உருவாகுது. ஸோ இது மூணுமே இன்டர் கனெக்டட்ன்றது புரிஞ்சுக்கலாமா? இன்டர் கனெக்டடாக இருக்கிறதால தான் ஒன்னால ஒன்று எஃபெக்ட் ஆகுது அப்படின்றது புரியுறோமா? ஸோ இதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் ஹெல்த் அப்ரோச் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு, ஓகேவா? ஒரே ஹெல்த், எல்லாருக்குமே ஒரே ஹெல்த், இந்த ஹியூமன் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, அனிமல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, என்விரான்மெண்டாக இருந்தாலும் சரி, மூணுமே இன்டர் கனெக்டட் தான். இதை வந்துட்டு இது மூணுமே ஒரே அப்ரோச்சை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது சொல்றாங்க. இல்லை, அப்போ ஒன்னோட ஒன்று சேர்ந்தாதான் என்ன ஆகுது, டிசீஸ்ன்றது கிரியேட் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. ஒன்று ஹியூமனோ இல்லை அனிமலோ, இல்லை ஹியூமனோ என்விரான்மெண்ட்டோ, இல்லை என்விரான்மெண்ட் அனிமலோ, என்விரான்மெண்ட் ஹியூமனோ, இப்படி வந்துட்டு என்ன ஆகுது, ஏதோ ஒன்று ரெண்டு இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த இன்டர் கனெக்டால என்ன ஆகுது, டிசீஸ்ன்றது ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்காக என்ன சொல்றாங்க, மூணுத்தையுமே ஒரே அப்ரோச்சா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஹியூமன் ஹெல்த், அனிமல் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இன்டர் கனெக்டடா நம்ம கன்சிடர் பண்ணி ஒரே அப்ரோச், ஒரே ஹெல்த் அப்ரோச்சா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க.